பிதா குரு தெய்வம் என்ற வரிகளில் குருவாக இருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாத்து அவர்களது முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஒரு புதிய கட்சியின் தலைவராக மட்டும் உங்கள் முன் நிற்கவில்லை, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக இன்று உங்கள் முன் நிற்கிறேன். தமிழக அரசியல் பல சகாப்த வாக்குறுதி அரசியலை கண்டுள்ளது, உணர்ச்சி அரசியலையும் கண்டுள்ளது, பிரிவினை அரசியலையும் கண்டுள்ளது. ஆனால் பொறுப்பின் அரசியலை நாம் இதுவரை கண்டுள்ளோமா? சமநீதியை நடைமுறையாக மாற்றி ஆட்சி அமைக்க கண்டுள்ளோமா? இல்லை. அதற்காகத்தான் பதிலை புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி கொடுக்க இன்று நாம் உங்களிடத்தில் வந்துள்ளோம். எங்கள் அரசியல் தத்துவம் நாங்கள் உறுதியாக நிலைநாட்டுவது சாதி அடிப்படையிலான அரசியலை நிராகரித்தல், மதவாத அரசியலை எதிர்த்தல், இன மொழி வேறுபாட்டு அரசியலை கருவியாக்குவதை ஒழித்தல், சமத்துவமும் சமநீதியும் எங்கள் கொள்கையாகும். இந்தியா என் தாய் நாடு, யாவரும் உடன் பிறந்தோர் என்ற உயர்ந்த தேசிய உணர்வை முன்னிறுத்தி விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்னும் நிலையான மனித கொள்கையை அரசியல் நடைமுறையாக மாற்ற உங்கள் முன்னால் இப்பொழுது வைக்கிறோம். தேசிய ஒற்றுமை, மக்கள் அதிகாரம், சமத்துவ முன்னேற்றம், இந்த மூன்று கோட்பாடுகளும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சியின் கோட்பாடுகளாகும். இந்த கோட்பாடுகளை மக்கள் முன் வைத்து வாக்குகளின் வலிமைகளை பற்றி எடுத்துறுத்தி அவர்களை நாங்கள் இப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திக்க உள்ளோம். ஜனநாயக ஆலோசனையின் முடிவு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுடன் விரிவான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்று கருத்துக்கள் எழுத்துப்பூர்வமாகவும் நடைபெற்றது. முடிவுகளில் 85% தனிச்சு போட்டியிடவும் 15 விழுக்காடு மற்ற கட்சியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பெரும்பான்மையான ஜனநாயக விருப்பத்தை உயர்ந்த மரியாதையுடனும் ஏற்று தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் வரலாற்று முடிவை இவ்விடத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி அறிவிக்கிறது. மேலும் பல தொகுதிகளில் வெற்றியும் சில தொகுதிகளில் புதுப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்குவோம். தமிழகத்தில் அரசியல் சக்தியாக நிலைநிறுத்துவோம். எங்களின் தேர்தல் பயணம் தமிழக அரசு வரலாற்றில் புதிய அலைகளை எழுப்பும் என்பதை திட நம்பிக்கையுடன் உங்களிடத்தில் உறுதியளிக்கின்றேன். இது தன்னம்பிக்கை, இது துணிவு, இது மக்கள் மீதுள்ள நம்பிக்கை. இது ஒரு தேர்தல் முடிவு மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம், இது ஒரு தலைமுறையின் எழுச்சி. எங்கள் இயக்கம் உறுதியாக நிலைநிறுத்துவது அடிப்படை பங்குகளான சாதி அடிப்படையிலான அரசியலை முற்றிலும் நிராகரித்தல், மதவாத பிரிவினைவான அரசியலை எதிர்த்தல், மொழி வேறுபாடு இன்றி அரசு ஆயுதமாக்கும் மனப்போக்கை ஒழித்தல், சமத்துவம் சமதர்மம் ஆகியவற்றை அரசின் மைய கொள்கையாக கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். எங்கள் அரசியல் அதிகாரம் அல்ல, பொறுப்பு. அதிகாரம் என்பது பதவி அல்ல, அதிகாரம் பொறுப்பு. மேலும் எங்கள் அரசியல் வாக்குறுதி அரசியல் மட்டும் இல்லாமல் மக்கள் முன்னேற்ற அளவுகளை கொண்ட அரசியலாக அறிவிக்கின்றோம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் களம் தொடங்குகிறது. அது பிரிவினை விட ஒற்றுமையை தேர்வு செய்யும், ஊழலை விட பொறுப்பை தேர்வு செய்யும், பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்யும். நாங்கள் வெல்ல வந்திருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை அல்ல, மக்களின் நம்பிக்கையை. நாங்கள் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம், ஆனால் பதவிக்காக அல்ல, நியாயத்திற்காக. தமிழகம் புதிய அரசியல் அத்தியாயத்தை திறக்க தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் புதிய இந்தியா புதிய மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் அறிவிக்கிறோம். சார், 8% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சீமானாலேயே தனித்து வெற்றி பெற முடியல, நீங்க எப்படி வெற்றி பெற முடியும் நம்புறீங்க? விஜய் அவர்கள் கூட அவருடைய வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்படவில்லை, அவரால் வெற்றி பெற முடியாதுன்னு அரசியல் நபர்கள் சொல்றாங்க. அப்ப உங்களால எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் கட்டமைப்பு சரியாக வைக்கும், கட்டமைப்பு பூத் கமிட்டி சரியா வச்சிருக்கோம். பூத் கமிட்டி சரியா வச்சிருந்தா வாக்கு வங்கியை நாங்க எட்டுவோம். உங்களுடைய கட்சி துவக்கப்பட்டது எப்ப சார்? எந்த டைம்? 2021 நவம்பர் மாசம். கிட்டத்தட்ட 4 ஆண்டு 5 ஆண்டுகளை நெருங்கிட்டீங்க. இதுவரை மக்களுக்கான போராட்டங்களை எதையும் நீங்க களம் கண்டு பத்திரிகையாளர்களை நாங்க பார்த்த மாதிரி தெரியலையே. ஞாபகம்
இல்ல, நாங்க செய்திகளை ஃபாலோ பண்றோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாத தெரியல. போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்கான அடிப்படை தேவைக்காக நிறைய போராட்டம். இப்போ உதாரணத்துக்காக கூட கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் கொடுத்து இறந்ததுல வந்து முதல்ல புதிய இந்தியா புதிய மக்கள் கழிச்சு தான் போராடி அதுக்கப்புறம் தான் வந்து அங்க வந்து 144 போட்டாங்க. அதனால எங்க மேலேயும் எங்க கட்சி மேலேயும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களும் மக்களுக்கான எழுச்சி பயணங்களும் நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி அவங்களுடைய போட்டி வேறு எங்களுடைய போட்டி வேறு. அதான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய போட்டி வேறு எங்களுடைய போட்டி வேறு. ஆமா ஆமா அகில தமிழ் பொலிட்டிக்கல் ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கு? இல்ல எந்த ஸ்டேட் உங்களோட தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரியில முழு கட்டமைப்பு முழுவதும் முடிந்து விட்டோம். அதே மாதிரி மத்திய பிரதேச மாநிலங்கள்ல இது வரைக்கும் ஒரு 19 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தமிழ்நாடு, இப்போ இந்த கேரளா, ஆந்திரா இங்க வந்து இப்ப மாநில தலைவர்கள் தேர்வு செஞ்சு இப்ப மற்ற பொறுப்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வாக்குறுதியை முன்வைத்து தேர்தலில் நாங்க ஒன்றுபட்ட தேசம், மக்கள் அதிகாரம், சமத்துவ முன்னேற்றம் இந்த மூணையும் வச்சுதான் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்க மக்கள்கிட்ட ஓட்டு வங்கியை வாங்க போறோம். நம்ம இது கொள்கைக்கான வாக்குறுதி, மக்களுக்கு செய்யக்கூடியதா என்ன மாதிரி? அதுதான் மக்கள் அரசியல்னாவே உங்களுக்கு அதுலயே எல்லாம் வந்துடும். அரசியல் வந்து அரசியல்வாதி கையிலயும் ஆட்சியாளர் கையிலும் இல்லாம மக்கள் கையில் இருக்கணும். அரசியல் மக்கள் கையில் இருந்தாவே மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மக்கள் கையில்னா எப்படி சொல்றீங்க? புரியல. இப்பயும் மக்கள் ஓட்டளித்தா அதிகாரம் வருகிறது. மக்கள் கையில்னா எப்படி சொல்றீங்க அதை? இப்போ ஒரு விவசாயி உழைக்கும் விவசாயிக்கு வந்து நிலத்துல நியாயம் இல்லை, அப்ப வந்து அங்க ஆட்சி இல்லை. ஒரு இளைஞன் கல்வி முடித்து கூட இன்னைக்கு வேலை இல்லை, அப்படின்னா அங்க வந்து முன்னேற்றம் இல்லை. ஒரு பெண் பாதுகாப்பு இல்லை, அப்படின்னா அங்க வளர்ச்சி இல்லை. இது எல்லாமே நாம அங்க உருவாக்கி கொடுக்க போறோம் எங்களுக்கு. அதுதான் சமத்துவ முன்னேற்றம் சொல்லி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். விவசாயிகள் என்ன செய்ய அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. விவசாயிகளுக்கு அவங்க விவசாய சம்பந்தமா வாங்கின கடன்களை கொடுப்போம். மீண்டும் அவங்களுக்கு கடன் நாங்கள் கொடுப்போம். விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான உரங்கள், தானியங்கள் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு, காவல்துறையை வச்சு பெண்கள் பாதுகாப்பு தனித்துறையாக அமைக்கும். ஆமா பாதுகாப்பு பாதுகாப்பு தேர்வு செய்யப்பட்டுட்டாங்களா இல்ல இனிமேதான் போட போறாங்களா? 234 தேதியும் நாங்கள் வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சாச்சு. அறிமுக கூட்டம் கூடிய விரைவில் இப்ப நாங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இப்ப தேர்தல் சின்னத்துக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கிறோம். கூடிய விரைவில் சின்னம் கொடுத்துருவாங்க. சின்னம் கொடுத்தோன்னே வேட்பாளர்களும் எங்களுடைய நாட்டின் அதாவது மக்களுடைய வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உண்டான தேர்தல் அறிக்கையோட உங்களுக்கு நம்ம பத்திரிகைகளை சந்திப்பு நடத்துவோம். வேட்பாளர்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க? கல்வி தகுதியா இல்ல மக்கள்கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான சூழலா? எதன் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? வேட்பாளர்கள் எல்லாமே சமூக ஆர்வலர்கள், சமூக மீது பற்றுள்ளவர்கள் தான் வேட்பாளர்கள். பொது தொகுதியிலே தனித்தொகுதி வேட்பாளர்கள் பொது தொகுதியில் இருக்கும். அதான் எங்களுடைய புதிய செயல். பொது தொகுதியில தனித்தொகுதி எடுக்கிற வேட்பாளர்கள் பொது தொகுதியில் இருக்கும். அனைவருக்கும் நம்ம வாய்ப்பு
அரசியல் எப்படி பாக்குறீங்க, ஆட்சி எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்க, அதை சொல்லுங்க. கொஞ்சம் ஆய்வு நீங்க தேர்தல் போகும்போது மக்கள்கிட்ட என்ன கருத்து வந்து கேட்கணும். இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து இந்திய வரைக்குமே ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை. அதனாலதான் நாங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் உண்டு. இவங்களை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் அதனால நான் சொல்றேன், ஆட்சி சரியில்லாதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இருந்து இன்றைய வரைக்கும் சார், இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் சரியில்லாத காரணத்தெல்லாம் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். எல்லாம் புதுவிதமான மாற்றங்கள். பழைய இதே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் புது சிஸ்டம் தான். இதே இல்ல, இதை செய்வோம் அப்படின்ற தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுத்துருக்கோம் சார். தேர்தல் அறிக்கையில நாங்க தேர்தல் அறிக்கை எடப்பாடி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். தேர்தல் அறிக்கையில் கொடுக்க தயாராக